ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இது 1992 மார்ச் 27. அந்த ஒரு நாள்ல கேரளா கோட்டையம்ல இருக்க சென்ட் ஃபியூஸ் எக்ஸ் கான்வென்ட்ல இருக்க ஹாஸ்டல்ல அபயான்ற 21 வயது பெண்மணி நன்னா மாறுறதுக்காக தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. அதாவது தன்னை முழுவதுமா இறைவனுக்கு அர்ப்பணிச்சுட்டு இறைப்பணிக்காக செல்வாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு படிப்புக்காக தான் இவங்க 21 வயசுல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படி அவங்க தங்கி படிச்சிட்டு இருந்தப்பதான் இந்த ஒரு நாள் வருது. அதாவது மார்ச் 27 1992 வருது. அன்னைக்கு டே அவங்களுக்கு எக்ஸாம் டே. சோ எக்ஸாம் அப்படின்னாலே அவங்க இயர்லி எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock எந்திரிச்சிராங்க. அப்படி எந்திரிச்சு படிச்சிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருந்திருக்கு. சோ அதனால அவங்க தங்கி இந்த 2வது மாடியில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த கிச்சன்ல இருக்க ஃப்ரிட்ஜ்ல இருக்க தண்ணி எடுத்து குடிக்க வந்திருக்காங்க. வந்ததோட மட்டும் இல்லாம ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியை குடிக்கவும் செய்றாங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. காலை 7 மணி ஆகுது. அந்த டைம்ல அவங்க ரூம்ல இருந்த எல்லாருமே எந்திரிச்சிராங்க. எல்லாருமே எக்ஸாமுக்கு பரபரப்பா படிச்சிட்டு இருக்காங்க. அப்படி படிக்கிறப்ப தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அதுதான் அங்க இருந்து அபயாவை காணோம் அப்படின்றது. சோ அது தெரிஞ்சோடனே அங்க இருக்க பாத்ரூம்ல போய் செக் பண்றாங்க. அங்க அபயா இல்ல. அடுத்த ஃப்ளோர்லயும் போய் செக் பண்றாங்க. அங்கேயும் அபயா இல்ல. அடுத்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போய் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்பதான் கிச்சன்ல ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல வாட்டர் பாட்டில் கீழே விழுந்து கிடக்கிறத நோட் பண்றாங்க. அந்த வாட்டர் பாட்டில் இருந்து கீழே தண்ணி சிந்தி கிடக்கு. பக்கத்திலே அபயாவோட ஒரு செப்பலும் கிடக்கு. கூடுதலா மரத்தை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு கோடாரியும் கிடக்கு. ஆனா அபயாவை மட்டும் அங்க காணோம். சோ ஒரு செப்பல் இங்க கிடக்குன்னா இன்னொரு செப்பலை கண்டுபிடிச்சா கண்டிப்பா அபயாவை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டல் ஃபுல்லா வலை வீசி தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப அந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிணத்துக்கு பக்கத்துல இன்னொரு செப்பல் கிடக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சோன்னு அந்த கிணத்தை போய் எட்டி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த கிணத்துக்குள்ள அபயா இறந்து மிதந்து கிடக்காங்க. சோ அன்னைக்கு டேல அபயாக்கு என்ன நடந்துச்சு, அவங்க உயிரை அவங்களே மாய்த்துக்கிட்டாங்களா இல்ல சில பேரால எடுக்கப்பட்டதா அப்படின்ற உண்மை நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த கேஸுக்கான பதில அன்னைக்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதாவது 1992 மார்ச் 27 அன்னைக்கு இது தற்கொலையா இல்ல கொலையா அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு நார்மலான கேஸா தான் இருந்திருக்கும். ஆனா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 27 வருடங்கள் ஆயிருக்கு. சோ 27 வருடங்கள் கழிச்சு தான் இந்த பெண் இறந்ததுக்கான உண்மையான காரணம் என்னன்றதே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. இப்படி 27 வருடங்கள் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. ஏன்னா இந்த சொசைட்டில நம்ம ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் இருந்தோம் அப்படின்னா நம்ம மேல பவரும் அரசியலும் எவ்வளவு தூரம் விளையாடும் அப்படின்றத தெல்ல தெளிவா காட்டக்கூடிய ஒரு கேஸ் தான் இந்த ஒரு கேஸ். இந்த ஒரு கேஸ் கேரளாவை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு உழுக்குச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த கேஸுக்கான தீர்ப்பு கொடுக்குற அந்த ஒரு நாள்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த கேஸோட தீர்ப்பை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் இந்த கேஸ்ல நடந்துச்சு அப்படின்றத ஒவ்வொன்னா இனி பார்க்கலாம். சோ அந்த பாடி கிணத்துக்குள்ள இருந்தது தெரிஞ்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அப்படி இன்ஃபார்ம் பண்ணப்பட்ட உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி போட்டோகிராஃபர் வர்கீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாப்ல. சோ ஒரு கிரைம் சீனுக்கு ஒரு போட்டோகிராஃபர் வர்றாரு அப்படின்னா அந்த கிரைம் சீனே கம்ப்ளீட்டா போட்டோ எடுக்கணும் இல்லையா? அப்பதான் கண்களுக்கு தெரியாத சில எவிடன்ஸை அவங்களால கேப்சர் பண்ண முடியும் இல்லையா? ஆனா இந்த கேஸ்ல அப்படி நடக்கவே இல்லை. ஏன்னா போட்டோகிராஃபர் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாடி அந்த கிணத்துக்குள்ள இருந்து வெளியில எடுத்து அந்த பாடி ஃபுல்லா வெள்ளை துணியை சுத்திட்டாங்க. சுத்துறதோட மட்டும் இல்லாம போட்டோகிராஃபரை போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திருக்காங்க. அதற்கான காரணத்தை கேட்டா இவங்க ஒரு நன் இவங்களுடைய பாடி எல்லாம் போட்டோ எடுக்க கூடாது, அதுக்காக தான் நாங்க இறைவனின் பேர்ல அவங்க பாடியை சுத்தி வெள்ளை துணியை சுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி வர்கீஸ் சில போட்டோஸ் எடுத்துறாரு. அந்த போட்டோஸ் தான் பின்னாட்கள் இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமைய போகுது அப்படின்றது அந்த டைம்ல அந்த கிரைம்ஸ்ல இருந்த சில பேருக்கு தெரியல. சோ போட்டோகிராஃபர் வந்த பிறகு போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க, சில எவிடன்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பி விட்டுறாங்க. அங்க இருந்த கூட்டத்தையும் கலைய சொல்லிடுறாங்க. அப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்ல அபயாவோட டெத் தற்கொலை தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுது. சோ இந்த கேஸ பாத்தீங்கன்னா மார்ச் 31 அதாவது கிரைம் சீன் நடந்த 4 நாள்ல தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணப்படுது. இந்த ஒரு விஷயம் அந்த ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருக்க அபயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா அமையுது. ஏன்னா தற்கொலை பண்ற அளவுக்கு அந்த சமயத்துல அபயாக்கு எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லவே இல்ல. அந்த கேஸ்ல என்ன சொல்லி க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா இது தற்கொலை அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எந்த விதமான ரீசனும் மென்ஷன் பண்ணப்படல. சோ அதுவே பாத்தீங்கன்னா சம்திங் ஃபிஷியை கிரியேட் பண்ணுது. சோ அதனாலே ஜோமன் அப்படின்ற சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த கேஸ் அவரே கையில எடுத்து கோர்ட்ல போய் ஃபைல் பண்றாப்ல. அப்படி ஃபைல் பண்ணோனே இது லோக்கல் போலீஸ்ல இருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தப்படுது. அவங்களும் ஸ்டார்டிங்ல இருந்து விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் அந்த ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் அங்க நன்னா வேலை பார்க்குற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கடுப்பை கிரியேட் பண்ணி விட்டுருது. சோ அதனாலே அந்த ஹாஸ்டல்ல இருந்த 69 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த டைம்ல சிஎம் அந்த கருணாகரன் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு இந்த கேஸை பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணோடனே அவரும் பாத்தீங்கன்னா மார்ச் 29 1993 வருஷம், அதாவது இந்த கிரைம் சீன் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தி விட்டுறாரு. சோ சிபிஐ ஒரு கேஸ்க்குள்ள வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இவங்க இந்த கேஸ்க்குள்ள வரதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? சோ அதுக்குள்ள எக்கச்சக்கமான எவிடன்ஸ் அழிச்சிருக்கலாம் இல்லையா? சோ அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. அதாவது கிச்சன்ல என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் எடுத்தாங்களோ வாட்டர் பாட்டில், கோடாரி, ஸ்லிப்பர் எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளீட் அழிச்சிடுறாங்க. சோ அதனாலேயே எவிடன்ஸ் இல்லாம சிபிஐனால ஒண்ணுமே பண்ண முடியல. சரி அட்டாப்சி ரிப்போர்ட்டாவது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட்டை கேட்கறாங்க. அந்த ரிப்போர்ட்லயும் பாத்தீங்கன்னா பெருசா
டீடைலா எதுவும் மென்ஷன் பண்ணாம அவங்க உயிரை அவங்களே மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசா எதுவும் எவிடன்ஸ் கிடைக்கல இல்லையா. சோ அதனாலே அவங்களும் முன்னாடி சொன்ன மாதிரியே அபயா அவங்க உயிரை அவங்களே தான் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. கொடுத்ததோட மட்டும் இல்லாம கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. 1993 டிசம்பர் 30ஆம் தேதியும் வருது. அதாவது இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகுது. அந்த டைம்ல வர்கீஸ் பி தாமஸ் அப்படின்ற சிபிஐ ஆபீசர் பாத்தீங்கன்னா வாலண்டியரா போலீஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகுறாரு. இத்தனைக்கு அவர் ரிட்டையர் ஆகிறது கிட்டத்தட்ட 7 வருடங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவர் ஏன் இவ்வளவு இயர்ல ரிட்டையர் ஆகணும் அப்படின்றதாம் அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருந்துச்சு. சோ அது வரைக்கும் அந்த சரௌண்டிங்ல மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த கேஸ் இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் கேரளா ஃபுல்லா தெரிய போகுது அப்படின்றது அந்த டைம்ல யாருக்குமே தெரியல. எஸ், இவர் ரிட்டையர் ஆன உடனே ஜனவரி 19, 1994 வருஷம் ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்றாரு. அந்த பிரஸ் மீட்ல அபயா தானா இறக்கல, அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போல்டா அனௌன்ஸ் பண்றாரு. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா மீடியாக்கு ஒரு மிகப்பெரிய தீனி அமைது. ஏன்னா மீடியாக்கு ஏதாவது ஒரு கேஸ் கிடைக்காதா அதை வச்சு நம்ம ஓட்டலாமா அப்படின்னு தானே பார்ப்பாங்க. ஆனா என்னதான் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஒரு கேஸ்ல மீடியா பண்ணது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாவே அமைஞ்சு. எஸ், இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சோன்னே அந்த கேஸை பத்தி பயங்கரமா அனலைஸ் பண்ணி பக்கம் பக்கமா மீடியாஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. சோ மக்களும் அதை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. எக்கச்சக்கமான சோசியல் ஆக்டிவிட்டிஸும் அபயாக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல அவர் இன்னொரு விஷயத்தையும் முக்கியமா சொல்லியிருந்தாரு. அதுதான் அபயாவோட இறப்பு ஒரு கொலை, அதற்கான ரிப்போர்ட்டை நான் எழுதி வச்சிருந்தேன். ஆனா அந்த ஒரு ரிப்போர்ட்டை மாத்த சொல்லி என்னுடைய ஹையர் ஆபீசரான தியாகராஜன் எனக்கு பிரஷர் கொடுத்துட்டே இருந்தாப்ல. இந்த பிரஷரை என்னால ஹேண்டில் பண்ணவும் முடியல, என்னுடைய மனசாட்சிக்கு எதிராக என்னால வேலை பார்க்கவும் முடியல. அதனாலதான் நான் என்னுடைய வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. சோ ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் செஞ்ச இந்த ஒரு செயல் தான் காட்டு தீ மாதிரி கேரளா ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. சோ அதனாலே வேற வழியே இல்லாம தியாகராஜனை பணியிட நீக்க செய்றாங்க. அந்த கேஸே இன்னொரு சிபிஐ டீம்ட்ட ஹேண்ட் ஓவரும் பண்றாங்க. சரி, அவங்களாச்சும் ஒழுங்கா விசாரிச்சு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் வழக்கம் போல கேஸை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அபயா கொலை செய்யலாம் படல, அவங்க உயிரை அவங்களே தான் மாய்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துறாங்க. ஆனா இந்த தடவை கோர்ட் இந்த ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ண தயாராவே இல்ல. எத்தனை தடவை தான் இப்படியே பூசி முழுவீங்க? உங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றத எங்கிட்ட தெளிவா மென்ஷன் பண்ணணும். நீங்க இந்த கேஸ்ல என்னத்தை புதுசா கையாண்டீங்க அப்படின்றதையும் சொல்லணும். சோ மறுபடியும் போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் புது விதமான ஒரு மெத்தடையும் சிபிஐ கையில் எடுக்கிறாங்க. சோ அப்படி என்ன புது விதத்தை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்கிற ஒரே விஷயம், எங்கட நம்ம ஒசாமா பின் லாடனோட செகண்ட் பார்ட்ட காணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கடுப்பாய் கேக்குறீங்க. நீங்க கேட்கிற எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு உங்களோட ஆர்வம் நல்லாவே புரியுது. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல எங்களுக்கு கைட்லைன் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துச்சு. சோ அதனால சேனலுக்கு சில ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால தான் செகண்ட் பார்ட்டை நாங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ கைட்லைன் ப்ராப்ளம் சரியான உடனே செகண்ட் பார்ட்டை நாங்க உங்களுக்காக நம்ம சேனல்லே போடுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். 1995 வருஷம் ஏப்ரல் 7 அந்த புது மெத்தட் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதாவது இன்சிடென்ட் நடந்து 3 வருடங்கள் கழித்து அபயோட வெயிட் ஹைட் இருக்க மாதிரி ஒரு பொம்மையை உருவாக்கி அந்த கிணத்துக்கு மேல வித்தியாசமான ஆங்கிள் இருந்து கீழே தூக்கி போடுறாங்க. அப்படி தூக்கி போடுறப்ப அந்த பொம்மைக்கு எந்தெந்த இடத்துல அடிபடுது அப்படின்றத நோட் பண்றாங்க. அப்படி நோட் பண்ணாங்க அப்படின்னா அட்டாப்சி ரிப்போர்ட்டோட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப 2 காயங்களும் கிட்டத்தட்ட சிங்க் ஆற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது அவங்க உயிர் அவங்களே மாய்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம். சப்போஸ் அது சிங்க் ஆகல அப்படின்னா தான் இது கொலை அப்படின்னு அர்த்தமாகும் இல்லையா. சோ அதுக்காக தான் இந்த ஒரு மெத்தட ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்படி ட்ரை பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு எந்த விதமான கன்க்ளூசிவான எவிடன்ஸும் கிடைக்கல. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆகும். ஏன்னா அட்டாப்சி ரிப்போர்ட்ல எந்த விதமான காயம் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணப்படவே இல்லையா. அப்படி இருக்கிறப்ப எப்படி அதை வச்சு கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த இடத்துல தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்னோம் பாத்தீங்களா, அந்த வர்கீஸ் அப்படின்ற ஒரு போட்டோகிராஃபர் அவர் மொத்தம் 6 போட்டோ வளைச்சு உங்களுக்கு தெரியாம எடுத்திருக்காரு. அப்படி எடுத்த அந்த ஒரு போட்டோஸ் பாத்தீங்கன்னா கோர்ட்ல அவர் சப்மிட் பண்ணவும் செய்யறாரு. அந்த ஒரு போட்டோஸோட தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொம்மைக்கு ஏற்பட்ட காயங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்படி ட்ரை பண்ணி பாக்குறப்ப அந்த போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா அபாயோட கழுத்து பகுதியில சில காயங்கள் இருக்கத வந்து தெளிவா போட்டோ எடுத்திருக்காரு. சோ அந்த காயம் அந்த பொம்மையில ஏற்படுதா அப்படின்றத செக் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி செக் பண்றப்ப இவங்க டெஸ்ட்ல கழுத்துல காயம் ஏற்படவே இல்ல. சோ இதை இப்ப நம்ம அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண முடியாது. அதனாலேயே அதை நம்ம வித்தியாசமான கோணத்துல ரிப்போர்ட் எழுதி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு சிபிஐ சிம்பிளா முதல் தடவையா இது எங்களுக்கு கொலை மாதிரியும் தெரியல, அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்ட மாதிரியும் தெரியல, சோ இது இன்கன்க்ளூசிவா இருக்கு, சோ அதனாலே கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் கேட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே கோர்ட்டுனால செம்ம கடுப்பாயிருது. ஒரு கேஸ் எப்படி இன்கன்க்ளூசிவான க்ளோஸ் பண்ண முடியாது, ஒன்னு கொலைன்னு நிரூபிங்க, இல்லாட்டினா அவங்க உயிரை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிரூபிங்க. இது ரெண்டுமே இல்லாம க்ளோஸ் பண்ணலாம் நான் அனுமதி கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை போயிட்டு மறுபடியும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அனுப்பி விட்டுறாங்க. ஆனா என்னத்தை தான் அவங்க அனுப்பிட்டாலும் அவங்களுக்கு டைம் தான் ஓட்டுறாங்களே தவிர இந்த கேஸ்ல எந்த விதமான முன்னேற்றத்தையும் காமிக்கவே மாட்டேன்றாங்க. சோ அதனாலே கோர்ட் இதை எப்படியே விட்டா வேலைக்காகாது, நம்ம புதுசா இன்னொரு டீமை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிபிஐ டீமையும் ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஒரு டீம் தான் ஜூலை 1, 1996 வருஷம் ஃபார்ம் பண்ணப்படுது. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்து எக்ஸாக்டா 4 வருஷம் கழிச்சு ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த ஒரு டீம் கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கணும் அப்படின்றக்காக இந்த கேஸை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு ஐயா முந்தின தடவை இருந்தவங்க சொன்ன மாதிரி நாங்க கொலையா இல்லாட்டினா அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்களான்றதும் நாங்க சொல்ல வரல, இது கன்ஃபார்மா கொலைதாயா, ஆனா அந்த கொலை செஞ்சவங்க யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல, ஏன்னா எவிடன்ஸ் எதுவுமே எங்களுக்கு தெளிவா கிடைக்கல, சோ அதனாலே கேஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் கேட்டிருக்காங்க. இதை கேட்டோன்னே கோர்ட் இன்னும்
கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. ஏயா அதான் கொலைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே, அப்ப அந்த கொலை பண்ணது யாருன்றத முதல்ல கண்டுபிடிங்க, அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிய வருது. இந்த கேஸ் சாதாரண கேஸ் கிடையாது. இந்த கேஸுக்கு பின்னாடி ஏதோ சில பெரிய கைகள் நின்றுகிட்டு தான் இந்த மாதிரி பல விளையாட்டுகளை விளையாண்டுட்டு இருக்கு. எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பெரிய கை இல்லாட்டா பெரிய பவர் இல்லாட்டா பெரிய சக்தி யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அது வரைக்கும் இந்த கேஸ் நம்ம க்ளோஸ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் விடாப்பிடியா இருக்கு. அதனாலதான் மறுபடியும் கேஸை க்ளோஸ் பண்ண விடாம விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே இருக்காங்க. ஆனா என்ன தன்னுமான இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற அந்த சிபிஐ டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள ஒண்ணு அந்த பவர்ல இருக்கவங்க விலைக்கு வாங்கிடுறாங்க, இல்லாட்டினா அதிகாரத்தை காமிச்சு மிரட்டி இதை தற்கொலைன்றதை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஷரை கொடுக்குறாங்க. சோ அதனாலதான் வேற வழியே இல்லாம சிபிஐ டீமும் பாத்தீங்கன்னா அபயா கொலை செய்யப்படல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கோர்ட்ல போயிட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா என்னதான் கோர்ட் இந்த கேஸ் ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாலும் கோர்ட்டா டைரக்டா போய் விசாரிக்க முடியும், சிபிஐ டீம் தானே போய் விசாரிக்கணும். சோ அதனாலேயே கோர்ட் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்காங்க. ஆனா என்னதான் அவங்க பொறுமையா இருந்தாலும் நாட்கள் தான் ஓடுது, நாட்கள் மாதங்களா மாறுது, மாதம் வருடங்களா மாறுது. கடைசியா 2007 ஏப்ரல் 12ஆம் தேதியும் வருது. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்து எக்ஸாக்டா 15 வருடங்களும் ஆகுது. அந்த ஒரு 15 வருடம் ஆகிற அந்த ஒரு டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கிற மாதிரி இந்த கேஸ்க்குள்ள ஒரு மனுஷன் என்டர் ஆகுறாரு. அந்த ஒரு என்ட்ரிய ஐடென்டிட்டியே இல்லாம அந்த கேஸை போட்டு அமுக்கிட்டு இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஹேண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கே அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா அமையுது. ஏன்னா இந்த ஒரு என்ட்ரி அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சினிமால கூட இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்காது. அதுவும் அப்படி என்ட்ரி கொடுத்த அந்த ஒரு மனிதன் பவர்ஃபுல்லான ஒரு ஆளான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவர் சாதாரணமா மக்களை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதன், அதுவும் அவர் ஒரு திருடன். சோ இந்த கேஸ்ல இந்த ஒரு திருடனோட என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கேரளாவையுமே ஒரு குலுக்குது. அப்படி என்ட்ரான அந்த ஒரு திருடன் கோர்ட்ல இருக்கிற அந்த குற்றவாளி கொண்டுல ஏறி நின்று, ஐயா அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு, அதாவது மார்ச் 27, 1992 வருஷம் நான் திருடுறதுக்காக அந்த ஹாஸ்டலுக்குள்ளதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகீர் விஷயத்த சொல்றாப்ல. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அப்படி மிரண்டு போன உடனே அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப அந்த ஒரு திருடன், இதுக்கு மேல நம்ம அடிக்கடி ஒரு திருடன் சொல்ல வேணாம், ஏன்னா இந்த ஒரு மனிதன் போல்டா இந்த ஒரு கேஸ்குள்ள வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லல அப்படின்னா இந்த ஒரு கேஸ் கடைசி வரைக்கும் முடியாமையே போயிருந்திருக்கும். ஆனா ஒரு பெண்மைக்கு தீர்ப்பை வாங்கி தரணும், அதுக்காக என் உயிரையும் நான் பணைய வைக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் எதிர்பார்க்காம, எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம ஒரு பெண்ணுக்காக மட்டுமே தைரியமா முன்னாடி வந்து நின்றாரு பாத்தீங்களா. அதுக்காகவே ஒரு திருடன் சொல்லாம அவரோட பேரை நம்ம இனிமேல் சொல்லலாம். அவரோட பேர் தான் அடக்கார் ராஜு. அந்த அடக்கார் ராஜு அந்த குற்றவாளி கொண்டு நின்ற மாதிரி, என்னோட வயிற்று பிழப்புக்காக தான் நான் திருடுவேன், அப்படி திருடுறதும் பெரிய விஷயமான திருட மாட்டேன், சின்ன சின்ன சொம்பு கிம்புன்னு திருடிட்டு போய் நான் என்னோட கூட்டாளிட்ட கொடுப்பேன், அந்த கூட்டாளி அதை வாங்கிட்டு போய் அடகு வச்சு எனக்கு காசு கீசா வாங்கி கொடுப்பான், அந்த காசை வச்சு எங்க குடும்பத்துக்கு அரிசி வாங்கி போட்டு சாப்பிட மட்டும் தான் அதை நான் பண்ணுவேன், அதை தவிர்த்து பெரிய இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்படி திருடுறதுக்காக தான் அன்னைக்கு அந்த ஹாஸ்டலுக்குள்ள நான் போனேன். காலையில ஒரு 5 மணி இருப்பியா, அந்த டைம்ல இந்த பெண்மணி இருக்காங்க பாத்தீங்களா, அபயா அப்படின்ற பெண்மணி, அந்த பெண்மணியை ஒரு நன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடாரை வச்சு சொத்துன்னு வெட்டினாங்கயா. அப்படி வெட்டுறப்ப அபயாவோட வாய் கை எல்லாத்தையும் ஒருத்தர் இருக்க பிடிச்சுக்கிட்டாரு, இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அபயாவோட காலை இருக்க பிடிச்சுக்கிட்டாரு. அவங்கள பாக்குறப்ப அபயாவை பிடிச்ச அந்த 2 ஆண்கள் ஃபாதர் மாதிரி இருந்தாங்க. அந்த இன்னொரு நன் பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கவங்க மாதிரி இருந்தாங்க. அவங்களோட போட்டோவை பார்த்தேன் அப்படின்னா என்னால அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே அந்த டைம்ல அந்த கான்வென்ட்ல இருந்த எல்லாரோட போட்டோஸையும் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட காமிக்கிறாங்க. அப்படி காமிச்ச உடனே 3 பேரை இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா கையை காமிக்கிறாரு. அந்த 3 பேர் தான் சிஸ்டர் செஃபி, ஃபாதர் தாமஸ் காட்டூர், ஃபாதர் ஜோஸ் பூத்ருகாயில். சோ இந்த 3 பேர் தான் அபயாவை கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா கோர்ட்ல சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அதான் ஐ விட்னஸே கிடைச்சாச்சு இல்லையா. சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க, அந்த 3 பேரையும் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துறாங்க. சோ அவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா என்னத்த அரெஸ்ட் பண்ணாலும் இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு இல்லையா. சோ 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து நான் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்தேன், இந்த 3 பேர் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டையும் கிரியேட் பண்ணும் இல்லையா. ஏன்னா இன்னைக்கு சொல்றவர் ஏன் அன்னைக்கு சொல்லல அப்படின்ற சில கேள்விகளும் எழும் இல்லையா. சோ அதனாலே அந்த 3 பேர் சார்பா வாதாடின வக்கீல்கள் பாத்தீங்கன்னா இது முழுக்க கற்பனையா பிணைக்கப்பட்ட கதை, இந்த 3 பேரை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு எதிராக சில பேர் செயல்படுறாங்க. அதனாலதான் இவங்களுக்கு எதிராக இந்த மாதிரியான ஒரு பொய்யான சாட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படி எல்லாம் பொய் சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் வாதாடிட்டு இருக்கப்பே இன்னொரு பக்கம் நம்ம அடக்காராஜு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே இப்படி வந்து சொன்னாரு. ஆனா அப்படி சொன்னா அவரையே தூக்கி ஜெயில போட்டு அவர் அடி அடிச்சு ஒழுங்கு மரியாதை நாங்க சொல்றதை கேளு, நீ தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க, ஏன்னா நீ எனக்கு திருட போன இல்லையா, அப்படி நீ திருட போறப்ப உங்க கிச்சன்ல வந்து தண்ணி குடிக்க வந்திருக்காங்க, அப்படி குடிக்க வர்றப்ப நீ திருடுறத பாத்துட்டாங்க, அப்படி பார்த்த உடனே நீ பதற்றத்துல ஐயோ இந்த பொண்ணு பாத்துருச்சா நம்மள மாட்டி விட்டுருமே அப்படின்ற பதற்றத்துல கோடாரி எடுத்து அந்த பொண்ணை வெட்டிட்ட. அப்படி வெட்டின உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணோட பாடி திருப்பி கிணத்துல போட்டுட்ட. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு சரியா. இதை மட்டும் நீ கோர்ட்ல ஒத்துக்கிட்ட அப்படின்னா உன் குடும்பத்தோட ஒட்டுமொத்த செலவை நாங்களே பாத்துக்கிறோம், உன்னோட பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் நாங்களே படிக்க வைக்கிறோம், உன் குடும்பத்தை லட்சாதிபதியோட அளவுக்கு அதிகமா ஆடம்பரமா வாழ்ற மாதிரி வாழவும் வைக்கிறோம், தயவு செஞ்சு இதை மட்டும் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா இது கடக்காராச்சு அடங்குற மாதிரி தெரியல. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன், நியாயத்தை மட்டும் தான் பேசுவேன், எனக்கு அபயாவோட கொலைக்கு நியாயம் கிடைச்சாகணும், சோ என்னோட ஸ்டாண்ட்ல இருந்து நான் தள்ளியே நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
போல்டா நிக்கிறாப்ல. அப்படி நிக்கிறதுனாலே அவர் ஜெயிலுக்குள்ள வச்சு அடி அடி நடிச்சு துன்புறுத்தினதாகவும் சொல்லப்படுது. ஆனா எவ்வளவுதான் அடிச்சாலும் இவர் கடவுளோட தூதுவன் மாதிரி வந்து அபயாக்காக ஸ்டாண்ட் பண்ணி நின்றுருக்காரு. அதுவும் இவருக்கு முன்னாடி எக்கச்சக்கமான விட்னஸ் இந்த கேஸ்ல வந்திருக்காங்க. ஆனா அப்படி வந்து எல்லாருமே அடிக்கி பயந்துட்டு ஐயோ இந்த மாதிரி விஷயத்தை நான் பார்க்கவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டாங்க. இல்லன்னா காசு கொடுக்குறேன்னு உடனே காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு மனுஷன் கடவுளோட தூதுவன் மாதிரி வந்து நின்று இந்த கேஸுக்கு சோலோவா நிக்கிறாரு. சோ இந்த ஒரு விஷயம், அந்த பவர்ஃபுல்லான ஹேண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹேண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கிரியேட் பண்ணுது. சோ அதனாலே சிபிஐக்கு என்ன பண்றேனே தெரியல. அந்த டைம்ல கோர்ட் சிபிஐ சொன்ன ஒரே விஷயம் இதுதான், இந்த கேஸ்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வேற எதுவும் டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்பதான் ஒரு விஷயம் வேணா நம்மளால பண்ண முடியும் சார், நம்ம நார்கோ டெஸ்ட் வேணா பண்ணி பார்க்கலாம். அந்த நார்கோ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்மளால ரீகால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே கோர்ட்னால ஒரு மாதிரி மேய்சிலிருத்து, அது என்ன நார்கோ டெஸ்ட், அந்த டெஸ்ட் மூலமா உண்மையை கண்டறிய முடியும்னா எதுக்கு யோசிக்கிறீங்க, அந்த டெஸ்ட்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது சிஸ்டர் செஃபி, ஃபாதர் தாமஸ் கட்டோ, ஃபாதர் ஜோஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 3 பேரையும் நார்கோ டெஸ்டுக்காக பெங்களூருக்கு கூட்டு போறாங்க. இந்த நார்கோ டெஸ்ட்ன்றது வேற எதுவும் கிடையாது, செடேட்டிவ் அந்த பாடிக்குள்ள செலுத்தி அந்த பேஷனை செமி கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அன்னைக்கு டேல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறப்ப அவங்கள அறியாமே அன்னைக்கு டேல என்ன நடந்துச்சு அப்படின்றத உளருவாங்க, அதாவது சொல்லுவாங்க. அப்படி சொல்றப்ப பாத்தீங்கன்னா எவிடன்ஸ்க்காக அதை சீட்டில் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சிருவாங்க. அந்த டெஸ்ட் நடக்கிற இடத்துல சிபிஐ டீமும் இருப்பாங்க. சோ அந்த ஒரு நார்கோ டெஸ்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இந்த 3 பேருக்கும் நடத்தப்படுது. அந்த நார்கோ டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா எங்களுக்கும் இந்த கிரைமுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்டல் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்டல்ல எக்கச்சக்கமான விஷயங்களை மாடிஃபையும் பண்ணிட்டாங்க. ஏன்னா எவிடன்ஸ் எரேஸ் பண்ணும் இல்லையா, சோ அதனாலே இன்சிடென்ட் நடந்தப்ப கிச்சனா இருந்ததை மாடிஃபை பண்ணி ரூமா மாத்திட்டாங்க, இன்னொரு இடத்துல ரூமா இருந்ததை கிச்சனா மாத்திட்டாங்க. சோ அதனாலே எங்க எது நடந்துச்சு அப்படின்றத ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியாது இல்லையா. அது மட்டும் இல்லாம பொம்மையை கொண்டு போய் சிபிஐ கிணத்துல தூக்கி போட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு டெஸ்ட பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆயிட்டு ஆத்தாடி கிணறு இருந்தா இப்படி கூட டெஸ்ட் பண்ணி பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிணத்தையே மூடிவிட்டாங்களாம். சோ கிணறு இருந்தா தான்டா நீங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிணத்தை மூடிட்டு ரிலாக்ஸா இருந்திருக்காங்க. சோ அப்படி இருந்த அந்த ஒரு டைம்ல தான் இந்த நார்கோ டெஸ்டும் நடக்குது. அந்த டெஸ்டோட ரிப்போர்ட் சிபிஐக்கு செம்மையான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அந்த சிடியை சேஃபா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அடுத்த ஹியரிங்க்கு கோர்ட்ல ஆஜராகிறாங்க. அப்படி ஆஜராகிறப்ப மொத்தம் அது 3 சிடியா இருக்கு. அதுல ஒன்னு சிஸ்டர் செஃபியை ரெக்கார்ட் பண்ணது, இன்னொன்னு ஃபாதர் தாமஸ் ரெக்கார்ட் பண்ணது, இன்னொன்னு ஃபாதர் ஜோஸ் ரெக்கார்ட் பண்ணது. சோ அந்த 3 சிடியையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இது கண்டிப்பா குற்றவாளி யாருன்றத வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சிடில ஒரு எவிடன்ஸையும் காணோம். ஆனா சிபிஐ அந்த டெஸ்ட் பண்ற இடத்துல இருந்தப்ப அந்த 3 பேரும் அன்னைக்கு டேல என்ன நடந்துச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டா ஒரே மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா கோர்ட்ல வந்த சிடில அவங்க சொன்ன எதையுமே காணோம், நார்மலா அவங்க பேசுற மட்டும் தான் இருக்கு. சோ இத பார்த்தோன்னே சிபிஐ ஷாக் ஆயிராங்க. அத பார்த்தோன்னே ஜட்ஜ் என்ன நார்கோ டெஸ்ட்ல ஒண்ணுமே வரல, ஏதோ பெருசா வந்திருக்குன்னு சொன்னீங்க எதுவுமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அத கேட்டோன்னே சிபிஐனாலும் சார் சிடியை கொண்டு வரப்ப ஏதோ சம்திங் தப்பு நடந்திருக்கு, இதை யாரோ எடிட் பண்ணிருக்காங்க, சோ அதை நாங்க கண்டுபிடிக்க நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கோர்ட்டும் 10 நாள் கால அவகாசமும் கொடுக்குறாங்க. சோ உடனே அந்த 3 சிடியை சிடிஐடிக்கு அனுப்பி விடுறாங்க, அதாவது சென்ட்ரல் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இமேஜிங் டெக்னாலஜிக்கு அனுப்பி விடுறாங்க. அவங்களும் இந்த சிடி அனலைஸ் பண்றாங்க. அப்படி அனலைஸ் பண்றப்ப இந்த சிடில நடந்த பெரிய டேம்பரிங்கே கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சிடியான ஃபாதர் தாமஸ் ரெக்கார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 நிமிஷம் 50 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சிடியை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 30 தடவை எடிட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபாதர் ஜோஸ் மட்டும் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 55 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சிடி கிட்டத்தட்ட 19 தடவை எடிட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சிஸ்டர் செஃபியோட சிடியை பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம் 42 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை கிட்டத்தட்ட 23 தடவை எடிட் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஒரு டேம்பரிங்க பார்த்தோன்னே கோர்ட்டே கடுப்பாயிடுறாங்க. சோ இந்த ஒரு டெஸ்ட் அப்ப இருந்த டாக்டர் மாலினியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம இந்த தப்பு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, சோ உங்களை மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து கொஞ்சம் காலகட்டம் சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஆனா என்னதான் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாலும் இந்த 3 பேருக்கு எதிராக இப்ப எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல இல்லையா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியல இல்லையா. சோ அது தெரியணும் அப்படின்னா இப்போதைக்கு அந்த சிடில இருக்க ஒரிஜினல் கண்டென்ட்டை ரெக்கார்ட் பண்ணாதான முடியும். சோ அதற்கான முயற்சியில சிபிஐ இப்ப இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஏன்னா இது 2007 காலகட்டம் இல்லையா, அந்த டைம்ல எல்லாம் ரெக்கவரி சாஃப்ட்வேர் அந்த அளவுக்கு பெருசா டெவலப்மெண்ட் ஆகாத காலகட்டம். சோ அதனாலே இதற்கான பணிகள் கொஞ்சம் தொய்வா தான் போயிட்டு இருக்கு. சோ இப்படி போயிட்டு இருக்கப்பே நம்ம வேற ஏதாவது மெத்தட கையில எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடுறப்பதான் ஒரு ஐடியாவும் கிடைக்குது. அதுதான் சிஸ்டர் செஃபிக்கு விர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற விஷயம். இந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே உங்களுக்கே ஷாக் ஆகும். எதுக்குடா சிஸ்டர் செஃபிக்கு விர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதற்கான காரணத்தை நீங்க பின்னாடி பாப்பீங்க. இந்த விர்ஜினிட்டி டெஸ்ட்ன்றது வேற எதுவும் கிடையாது, கன்னித்தன்மையை டெஸ்ட் பண்ற ஒரு விஷயம். சோ இதை கோர்ட்ல போயிட்டு சிபிஐ சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே மீடியால இதை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேள்வி
கேள்விப்பட்டோன்னே ஒட்டுமொத்த கேரளாவுமே கொதித்தெழுது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு புனிதமான விஷயமே கற்பு தானே. அந்த கற்பை சோதிக்கணும்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. அதுலயும் செஃபி ஒரு நன் இல்லையா, அவங்க இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவங்க இல்லையா. சோ அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணா அது ஒட்டுமொத்த ரிலிஜனே அவமதிக்கிற மாதிரி இல்லையா. சோ அதனாலே மாதர் சங்கம் செஃபிக்கு ஆதரவா வந்துடுறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடி தூக்குறாங்க. ஆனா கோர்ட் இதை விடுற மாதிரியே தெரியல. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, இது புனிதத்தன்மையான விஷயம் தான், அதை நாங்களும் ஏத்துக்கிறோம், நாங்க ஒன்னும் தவறான விஷயத்துக்காக இதை டெஸ்ட் பண்ணல. 15 வருடங்களா நியாயம் கிடைக்காத இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்காக தான் இந்த டெஸ்டை நாங்க பண்ண சொல்றோம். சோ இதை எந்த விதத்திலையும் கடவுள் தப்பா எடுத்துக்கவே மாட்டாரு, அதனால இந்த டெஸ்ட்டை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் இதுக்கு அனுமதி கொடுத்துறாங்க. சோ உடனே சிஸ்டர் செஃபிக்கு பாத்தீங்கன்னா விர்ஜினிட்டி டெஸ்ட் பண்ணப்படுது. அந்த டெஸ்டோட ரிப்போர்ட்டும் கோர்ட்ல சப்மிட் பண்ணப்படுது. அந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கோர்ட்டையுமே அதிர வச்சுச்சு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா சிஸ்டர் செஃபி விர்ஜினிட்டியோட தான் இருக்காங்க அப்படின்னு வந்துருது. ஆனா அங்கதான் ஒரு அக்கனாவும் போடப்பட்டிருக்கு. அந்த அக்கனா என்னன்னா இவங்க விர்ஜினிட்டியோட தான் இருக்காங்க, ஆனா அது நேச்சுரலான விர்ஜினிட்டி கிடையாது, அது ஆபரேஷன் பண்ணி இவங்க ஆர்டிபிஷியலா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. அந்த ஆபரேஷன் தான் ஹைமனோபிளாஸ்டி. சோ இந்த ஒரு விஷயம் தான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய டேன் பேக் அமைது. ஏன்னா அந்த சர்ஜரி சாதாரணமான சர்ஜரி கிடையாது, இதுக்கு லட்சக்கணக்கா செலவு பண்ணணும். அப்படி இருக்கப்ப எதுக்கு இவங்க இந்த சர்ஜரிக்கு சம்பந்தமே இல்லாம இவ்வளவு செலவு பண்ணும் அப்படின்றதான் இங்க இருக்க ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கு. ஆனா என்னதான் இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருந்தாலும் சர்ஜரி பண்றதும் பண்ணாம இருக்கதும் அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை இல்லையா. சோ அத ஒரு எவிடன்ஸா எடுத்து கேஸ மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பெயில்ல வெளியே விட்டுறாங்க. சோ இப்போ என்ன பண்ணணும்னே தெரியாம சிபிஐ முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கப்பதான் ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடக்குது. அதுதான் நவம்பர் 25, 2008 வருஷம் விவி அகஸ்டின் அப்படின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அவரோட உயிரை அவரே மாய்த்துக்கிறாரு. இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை கிரியேட் பண்ணுது. என்னடா சொல்றீங்க, அவர் இறந்ததுக்கும் இந்த கேஸ்க்கு என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அப்படி அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரும் எழுதி வச்சுட்டு இறந்திருக்காரு. அந்த லெட்டர்ல இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப ஃபர்ஸ்ட் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போனதே நான் தான், அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் நான் தான் ரிப்போர்ட்ல ரைட் பண்ணவும் செஞ்சேன். அப்படி ரைட் பண்றப்ப இது தற்கொலை கிடையாது கொலை அப்படின்னு சொல்லி தெளிவா மென்ஷன் பண்ணிருந்தேன். ஆனா அந்த ஒரு விஷயத்தை மாத்த சொல்லி கீப்பான் எனக்கு பிரஷர் கொடுக்கப்பட்டது. அது அப்ப மட்டும் கிடையாது, இப்போ வரைக்கும் அந்த பிரஷர் என் மேல கொடுக்கப்படுது. சப்போஸ் அதை நான் மாத்தல அப்படின்னா என்னை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. சோ இதுக்கு மேல நான் ஒரு பொய்ய சொல்லிட்டு உயிர் வாழணுன்ற அவசியமே கிடையாது, அதுக்கு நான் என் உயிரை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய கிளர்ச்சியை கிரியேட் பண்ணுது. இது கோர்ட்லயும் சப்மிட் பண்ணப்படுது. சோ இதை பார்த்த உடனே கோர்ட் இதுக்கு மேல இந்த கேஸை சும்மா விடக்கூடாது, நீங்க தீவிரமா விசாரிங்க, இந்த 3 பேர் தான் உங்களுக்கு சஸ்பெக்டா இருக்காங்க அப்படின்னா இவங்க துருவி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் விசாரிங்க, எங்களுக்கு எப்படியாச்சும் என்ன நடந்துச்சுன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுறாங்க. சிபிஐயும் முடிஞ்ச அளவுக்கு அந்த 3 பேர்ட்ட திருவி விசாரிக்கிறாங்க. ஆனா என்னத்தை தான் விசாரிச்சாலும் அந்த 3 பேரும் விட்டு கொடுக்காம அந்த இன்சிடென்ட்க்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, நீங்க தப்பான ஆளை பிடிச்சி விசாரிக்கிறீங்க, அவங்களையே தான் உயிரை மாச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சோ அதனாலேயே சிபிஐ என்ன பண்றேனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல கேரளா கோட்டயம்ல இருக்கிற லோக்கல் டிவி சேனல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டிவி சேனல்ல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒளிபரப்பாகுது. அந்த வீடியோ பார்த்த உடனே ஒட்டுமொத்த மக்களும் டிவி முன்னாடி வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 3 பேருக்கு நார்கோ டெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த நார்கோ டெஸ்ட் பண்ண ஒரிஜினல் சிடிய யாரோ சில மர்ம நபர்கள் இந்த டிவி சேனல் ஒளிபரப்ப சொல்லி கொடுத்து அதை ஒளிபரப்ப சொல்லியிருக்காங்க. டிவி சேனல் அதை யோசிக்காம ஒளிபரப்பிருக்காங்க. அந்த ஒரு சிடி பார்த்தா கண்டினியூஸா 1 hour ஒளிபரப்பாயிருக்கு. அப்படி ஒளிபரப்பான அந்த ஒரு சிடியை பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே சாக்காயிராங்க. அப்படி 1 hour ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் கோர்ட்டுக்கே தெரிய வருது. அப்படி தெரிய வந்த உடனே அந்த சிடி பிளே ஆறத ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா அந்த கேஸ் இன்னமும் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கப்ப எவிடன்ஸை வெளியிடக்கூடாது, இப்படி வெளியிட்டதே மிகப்பெரிய தப்பு, உடனே அந்த சிடியை கைப்பற்றி இங்க கோர்ட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த 3 ஒரிஜினல் சிடிஸையும் கைப்பற்றி கோர்ட்ல வந்து சப்மிட் பண்றாங்க. அப்படி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் சிடியை ப்ளே பண்றப்பதான் அன்னைக்கு டேல என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயமே கோர்ட்டுக்கே தெரிய வருது. எஸ், அன்னைக்கு டேல அதிகாலை 4 மணி அளவுல இவங்க வேமா எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அதாவது அபய எந்திரிச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சாங்க பாத்தீங்களா. அப்படி எந்திரிக்கிறப்ப அவங்களுக்கு தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கிச்சன்ல வந்து தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி குடிக்க வந்தாங்க பாத்தீங்களா. அப்படி வந்த உடனே ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி குடிக்கிறப்ப சில முனங்கல் சத்தம் கேட்டிருக்கு. அப்படி கேட்ட உடனே லைட்டா எட்டி பார்த்திருக்காங்க. அப்படி எட்டி பார்க்கறப்ப அந்த கிச்சனுக்குள்ள அந்த 2 ஃபாதர் இருக்காங்க பாத்தீங்களா, ஃபாதர் தாமஸ் அண்ட் ஃபாதர் ஜோஸ், அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா சிஸ்டர் செஃபி கூட தகாத உறவுல இருந்திருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அபய கண் கூட பாத்துறாங்க. அப்படி இவங்க பார்த்ததை அந்த 3 பேரும் பாத்துறாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிருது. ஏன்னா நன் அப்படின்ற இந்த ஒரு பொசிஷனுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா தன்னோட உடம்பு கற்பு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இறைவனுக்காக அர்ப்பணிக்கணும் இல்லையா. அப்படி இருக்கிறவங்க அடுத்து எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கிற இந்த செஃபி இந்த தப்பு பண்ணது மிகப்பெரிய தவறு இல்லையா. அது மட்டும் கிடையாது, இந்த 2 ஃபாதர் பண்ணது மிகப்பெரிய தவறு இல்லையா. சோ அதனாலேயே இந்த ஒரு விஷயம் வெளியே லீக் ஆகுச்சு அப்படின்னா இந்த ஒரு ஹாஸ்டலுக்கும் கெட்ட பேர் கிரியேட் ஆயிரும், ரிலிஜியன்ஸ் வைஸும் பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிரும், இவங்களுக்கும் கெட்ட பேர் கிரியேட் ஆயிரும் இல்லையா. சோ அதனாலேயே இவளை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். சோ அதனாலேயே இவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே தாமஸ் பார்த்தா குடுகுடுன்னு ஓடி போய் அபயோட வாயையும் உடம்பையும் இருக்க பிடிச்சுக்கிறாரு. ஃபாதர் ஜோஸ் பார்த்தா குடுகுடுன்னு ஓடி போய் காலை பிடிச்சுக்கிறாரு. அப்படி பிடிச்ச உடனே
அபாயாவால ஒண்ணுமே பண்ண முடியல, கத்தவும் முடியல. அந்த டைம்ல விறகு வெட்டுறதுக்காக வச்சிருந்த கோடாரி எடுத்து சிஸ்டர் செஃபி பாத்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடி வந்து டக்கு டக்குன்னு அவங்கள வெட்டிடுறாங்க. கழுத்துலயும் வெட்டிடுறாங்க, உடம்புலையும் வெட்டிடுறாங்க. அப்படி வெட்டின உடனே அவங்க அந்த இடத்துலயே சரிஞ்சு விழுந்து இறந்துடுறாங்க. இப்படி வெட்டுற இன்சிடென்ட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு திருட வந்த நம்ம அடக்கார் ராஜு இருக்காரு பாத்தீங்களா, அவர் தூரமா இருந்து பாத்துட்டு இருந்திருக்காரு. அததான் அவர் கோர்ட்லயும் சொல்லி இருந்திருக்காரு. ஆனா அது 15 வருஷம் கழிச்சு சொன்னதுனால அதை யாரும் ஏத்துக்கல. ஆனா இந்த ஒரு சீரியல் அவங்க மென்ஷன் பண்ண இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொன்னது இந்த சீரியல் இருக்கிறது ஒன்னா சிங்க் ஆறதுனால இதுதான் அங்க நடந்திருக்கும் அப்படின்றத கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் அபாயாவை கொன்ற உடனே அவங்க பாடி அப்படியே அலைக்க எடுத்துட்டு போய் கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. அதுக்கடுத்து அங்க இருக்கிற ரத்தம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுறாங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில் கிட்ட பாட்டில் மட்டும் அனுப்பல அப்படியே போட்டுறாங்க. ஏன்னா இது அபாயா அவங்களே அவங்க உயிரை மாத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில செட்டப் பண்ணணும் இல்லையா, அதுக்காகவே வாட்டர் எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டுறாங்க, ஸ்லிப்பர் எல்லாத்தையும் போட்டுறாங்க. ஆனா இவங்க பண்ண ஒரு முக்கியமான தவறு, கோடாரியும் அந்த இடத்துல போட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு கோடாரி அந்த இடத்துல கடந்த இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேஸை பார்த்தாலும் விவி அகஸ்டின், அதாவது இப்ப இறந்தாரு பாத்தீங்களா, அவரோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அதாவது நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பாக்குறப்ப அந்த இடத்துல கோடாரி இருந்துச்சு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. ஆனா லேட்டரா அது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாக்குறப்ப இந்த கொலையை பண்ணதே இந்த 3 பேர் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் பண்ண உடனே 2 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. அதுல ஒன்னு சிஸ்டர் செஃபி இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 27 வருட சிறை தண்டனை கொடுக்கப்படுது. அடுத்து ஃபாதர் தாமஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவருக்கும் 27 வருட சிறை தண்டனை கொடுக்கப்படுது. இந்த ஃபாதர் ஜோஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு எதிராக எந்த விதமான சாட்சியும் பெருசா இல்ல, அவருக்கு எதிராக எவிடன்ஸ் எதுவும் பெருசா இல்லாததுனாலேயே அவர் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸும் பண்ணிடுறாங்க. ஆனா இது எப்படியோ கிட்டத்தட்ட 27 வருடங்கள் கழித்து இந்த கேஸ்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சதே மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இதுல இருக்கிற கொடுமையான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸோட தீர்ப்பை பாக்குறதுக்கு அபாயோட அம்மா அப்பா உயிரோடவே இல்லையா. இந்த கேஸ் 27 வருஷமா நடந்திருக்கு இல்லையா, சோ அதனாலேயே இன்பிட்வீன்ல அவங்க அம்மா அப்பா இயற்கை மரணம் எழுதுறாங்க. அவங்க இயற்கை மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி எல்லாம் டிராமா பண்ணிருக்காங்கன்னா, இவங்க தற்கொலை பண்ணதுக்கான முக்கியமான காரணமே வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை தான். சோ அவங்க வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டனாலதான் மன உளைச்சலுக்கு உள்ளாகி என்ன பண்றதுன்னு தெரியாம காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு தண்ணியை குடிக்கிற மாதிரி போய் குடிச்சு அதுக்கப்புறம் போய் கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காங்க. ஏன்னா இதை வெரிஃபை பண்றதுக்கு அவங்க அம்மா அப்பா அந்த டைம்ல இல்லையா, இறந்து போயிட்டாங்க இல்லையா, வெரிஃபை பண்ண முடியாது அப்படின்றதுனாலே இந்த ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்டும் நிறைய விடவும் செஞ்சிருக்காங்களாம். சோ எந்த அளவுக்கு இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.